இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் லேவியராகமம் 25:36. நீ அவன் கையில் வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோட பிழைக்கும்படி செய்வாயாக. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். சில பேர் அடுத்தவங்களுக்கு கடன் வட்டி அடமானம் கொடுக்க கூட யோசிப்பாங்க. ஆனால் கூட பிறந்தவங்களுக்கு உடனே கொடுத்துருவாங்க. ஏன்? அன்பு இருக்கிறதுனாலயா? இல்லை. அடுத்தவங்களுக்கு வட்டி கொடுத்தா அவங்க வட்டி கொடுப்பாங்களோ மாட்டாங்களோன்னு யோசிக்கிறாங்க. வேற எங்கேயாச்சும் ஓடி போயிடுவாங்களோ அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஆனால் கூட பிறந்தவங்க எங்கேயும் போக முடியாது. எப்படி நம்ம கண்ணு முன்னாடி தான் இருப்பாங்க. என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க, எங்கே இருக்காங்கன்னு எல்லாமே தெரியும். அதனால் எப்படினாலும் வட்டியெல்லாம் வாங்கிடலாம்னு நினச்சி கொடுக்குறாங்க. இதில் சில பேர் அவங்களோட சொந்த பணத்தை அடுத்தவங்கக்கிட்ட கடன் வாங்கி கொடுக்குற மாதிரி கூட பிறந்தவங்ககிட்ட கொடுத்து வட்டி கொடுத்து சம்பாதிக்கிறாங்க. நம்ம கூட பிறந்தவங்க மேலேயே நம்ம இரக்கம் காட்டலாட்டி வேறு யார் மேலே இரக்கம் காட்ட போகிறோம்? கூட பிறந்தவங்க 3 மாதம் வட்டி கொடுக்கலன்னா அவங்கள நம்மளோட சொந்த ரத்தமாக நடத்துகிறோமா? இல்லை, வட்டிக்காரவங்கள மாதிரி பேச ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த நிமிஷம் கூட பிறந்தவங்க அப்படின்ற அந்த உரிமையை இழந்து போயிடுறோம். அவங்களோட மனசு எவ்வளோ பாதிக்கும் நம்ம யோசித்து பார்க்குறது இல்லை. நமக்கு தேவை வட்டின்னு நினைக்கிறோம். கடவுள் சொல்கிறாரு, தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் பிழைக்கும்படி செய், நீ அவன் கையில் வட்டி வாங்காதன்னு. நாம் என்ன செய்கிறோம்? கடவுள் சொன்ன வார்த்தைக்கு நேர் எதிர்மறையாக வட்டி வாங்கிட்டு அவங்கள பிழைக்க விட மாட்டேங்கிறோம். இப்படி சேர்த்து வைக்கிற பணம் கண்டிப்பாக பேரழிவை உண்டு பண்ணும். மொத்தமாக தேவன் அழித்து போடும்படியான காரியங்களை செஞ்சிடுவார். அதனால் தேவனுக்கு பயந்து கூட பிறந்தவங்கள நம்மளோட பிள்ளைகள் மாதிரி நினச்சி அவங்களுக்கு உதவி செய்வோம். அப்படிப்பட்ட குணத்தை பார்க்குற தேவன் நம்மளை அவரோட சகோதரனா சகோதரியாக ஏற்றுக்கொள்வார். ஆமேன்.